இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரியே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். பிரியமான சகோதர சகோதரியே, ஒரு பங்கில் ஓராண்டுக்கு பிறகு அந்த பங்கு தந்தை பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அப்போது அவருக்கு பிரிவு உபச்சார அந்த விழாவில் எத்தனையோ பேர் கண்ணீரோடு பங்கு தந்தையை வழி அனுப்பினார்கள். ஒரு பாட்டி தேம்பி தேம்பி அழுதார். அவரை ஆற்றுப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் பங்கு தந்தை அந்த பாட்டியை கூப்பிட்டு, பாட்டி அழாதீங்க பாட்டி, என்னை விட நல்ல பங்கு தந்தை வரப்போகிறார் என்று கூறினாராம். அதற்கு அந்த பாட்டி பங்குசாமியாரை பார்த்து, ஃபாதர், இப்படி தான் உங்களுக்கு முன்னால் இருந்த பங்குசாமியார் சொன்னார், என்னை விட இன்னும் நல்ல ஒரு பங்குசாமியார் வருவார்ன்ட்டு, இப்போ நீங்கள் மாறி போகிறீங்களே என்று கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரியே, ஒவ்வொரு வேலையிலும் நமக்கு பிடித்தமானவர்கள் அல்லது நமக்கு பிரியமானவர்கள், நம்ம நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய நபர்கள் மாற்றமாகி செல்கின்ற போது, அல்லது அவர்களை பிரிகின்ற போது, அல்லது அவருடைய இறப்பு நமக்கு வேதனையும் வருத்தத்தையும் கவலையையும் கண்ணீரையும் கண்டிப்பாக நிச்சயமாக தரும் என்றால் அது மிகையாகாது. இன்று ஏரோதால் கைது செய்யப்படுகிறார் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் தான் நம்மை ரட்சிக்கப் போகிறார், மீட்கப் போகிறார், விடுதலை தரப்போகிறார் என்று நம்பியிருந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அந்த வேளையில்தான் ஆண்டவர் இயேசு கலிலேய பகுதியில் தன்னுடைய பணியை இன்று தொடங்குகிறார். அதைத்தான் இன்று காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரியே, இந்த அருமையான இனிமையான நாளில் இன்று சீடர்களை ஆண்டவர் அழைக்கின்றார். சீமோனையும் அவருடைய சகோதரர் அந்திரேயாவையும் மற்றும் ஜெபதேவியின் மக்கள் யாக்கோப்பு யோவானையும் இது வலைவீசி மீன் பிடித்துக் கொண்டிருந்த நபர்களை நான் மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று அவர் அழைப்பு விடுக்கின்றார். யோவானுக்கு பிறகு இயேசு வருகிறார். இயேசுவுக்கு பிறகு யார் அவருடைய பணியாற்றுவது? சீடர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைப்பதற்காக இதோ இந்த இறையரசு பணி என்னோடு முடிவடைய கூடாது, தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் ஒவ்வொருவரும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நிச்சயமாக எதற்கு அழைக்கின்றார், ஏன் அழைக்கின்றார், யாரை அழைக்கின்றார், எந்த சூழ்நிலையில் அழைக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் அழைப்புக்கேற்ற வாழ்வு வாழ இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரியே, இன்று ஆண்டவர் தன்னுடைய பணியை, அதுவும் நற்செய்தி பணியை, இறையரசு பணியை தொடங்குகிறார். அவரோடு நாமும் இணைந்து பயணிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு அழைத்தலை கொடுத்திருக்கிறீர். அது தனி குருத்துவமாக இருந்தாலும் பொது குருத்துவமாக இருந்தாலும் நாங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நற்செய்திக்காக உழைக்க வேண்டும். இதோ மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று பறைசாற்ற வேண்டும். அதற்கு முன்பாக நாங்கள் மனம் மாற வேண்டும். அந்த அனுக்கிரகத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து உம்முடைய இறை அரசு, அந்த சமத்துவம், அந்த சகோதரத்துவம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த இறை அரசை நிலைநாட்டக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.